களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயமானவர், இரக்கமுள்ளவர். அவருடைய அன்பு பிள்ளைகளாகி நம்மிடம் பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி அவர் தானே நடைபெற்று வருகிறார். இதை தூய ஆவிக்குள் நாம் சிந்திப்போமானால் அவருடைய மகிமையில்தான் காரியங்கள் நமக்கு உணர முடியும். நம்மோடு கூட பேச வேண்டும், நம்மை பேசி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விடுதலை நேரமாக அமைத்து நடப்பித்து வருகிறார். எனவே இந்த வேளையிலே அவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வாழ்வழிக்கின்ற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கீழ்ப்படுதலுக்கான ஆசிரியை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படுதன ஆசிரியர்களை குறித்து சென்ற வாரத்திலும் பார்த்தோம், தொடர்ந்து இந்த வாரத்திலே கூட பார்க்கிறோம். எல்லாம் இறைவசன வார்த்தையில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்பதுதான் சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. கடந்த வாரத்திலே செய்தியை கேட்டு ஒரு சகோதரர் தொலைபேசியில் என்னோடு கூட தொடர்பு கொண்டார். பிரதர், இறைவசன வார்த்தையை நீங்கள் அப்படி எடுத்து சொல்ல நாங்கள் எங்கே போயிட்டுருக்கிறோம், எப்படி போயிட்டுருக்கிறோம் என்பதை உணர செய்கிறது பிரதர். ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்கிறதை நாங்கள் உணர முடிந்தது பிரதர். அந்த கீழ்ப்படுதலுக்கான ஆசையின் வார்த்தைகளை ஒவ்வொன்றும் படிக்க நீங்கள் சொல்ல நானும் எடுத்து பயில் படித்தேன். படிக்க அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் போகிற பாதை ஆசீர்வாதத்தை இழந்து, ஆண்டவரை விட்டு இழந்து சரியான பாதையில் போகிறது என்று உணர முடிந்து பிரதர். ரொம்ப ஃபீல் பண்ணேன். நல்ல ஒரு பாசிட்டிவ் தானே. அவரோடு கூட மற்றவங்க சில பேர் பேசினாங்க, பல கருத்துக்கள். எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம்முடைய அன்பின் ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள் இது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம். அதைத்தானே நாங்கள் சொல்லிருக்கேன். கீழ்ப்படுதலுக்கான பலன், ஆசிகள், அந்த கீழ்ப்படுதலுக்கான ஆசீர்வாதங்கள் இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 1-13 காரியங்களை தான் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். 1-2 பார்த்துட்டு வரும். அந்த 1-2 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது, அவருடைய சட்டத்துக்கு சட்டங்களை கடைபிடித்து அவருடைய குரலொலிக்கு செவி கொடுத்து நீ நடப்பே என்றால் உனக்கு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கும். இது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அது பார்த்துருவோம். அது கீழே ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வசனமும் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை பார்க்கிற பொழுது நீ நகரிலும் ஆசீர்வாதம் பெற்றிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதம் பெற்றிருப்பாய் என்று. 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கருவின் கனியும் உன் கால்வழி ஈட்டுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை பார்க்கிற பொழுது நீ வருகையிலும் ஆசீர் பெறுவாய், நீ செல்கையிலும் ஆசீர் பெற்றிருப்பாய். இல்லைங்களா? அந்த வார்த்தை இருக்கு. அடுத்தது 7வது வசனத்தை பார்க்கிற பொழுது உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் இல்லாமல் போவார்கள் என்று
ஏழுவலையா ஓடி போவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். அந்த வார்த்தையை கேட்டு சில ஒரு சகோதரர் நான் சாட்சியோடு சொன்னேன், அந்த சகோதரர் டிவியிலும் பார்த்துட்டு, பிரதர் என்னை பற்றியே நீங்கள் சொன்னீங்க பிரதர், எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் பிரதர்ன்னு சொன்னார். அந்த சகோதரனை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, சாட்சியம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சகோதரன் அந்த செட்டுக்கு அவங்க குடும்பமாக உட்காந்து டிவி பார்ப்பானுங்க, மாதா டிவியில் பார்ப்பானுங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் எங்கனை பற்றி சாட்சி சொல்லிட்டீங்க பிரதர், ரொம்ப சந்தோஷம் பிரதர்ண்ணா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் அவருக்கு. பிரியமானவர்களின் கீழ்ப்படுதலுக்கான ஆசிரியர் பார்க்கிற பொழுது அவருடைய கட்டளை கடைபிடித்து நடக்கிறது. இரண்டாவது அவர் குரல் ஒலிக்கு கட்டளை 10 கட்டளை அதில் கடைபிடித்து வருகிற பொழுது பரிசுத்தம், அது பரிசுத்தம். அவருடைய குரல் ஒளி தான் இந்த குரல் ஒளி இல்லைங்களா? அந்த குரல் ஒளியை நாம் பார்க்கிற பொழுது, விவிலியத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன இருக்கு? குரல் ஒளி. நான் உதாரணத்துக்கு நான் சொல்லணும் கருத்து பார்க்கும் பிரிமொழி, ஜூலை மாதத்தில் கீழ்ப்படுதலுக்கான ஆசிரியர் என்று ஒரு புத்தகத்தை தேவ ஒளி புத்தகத்தில் கீழ்ப்படுதலுக்கான ஆசிரியர் என்று தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்திருந்தேன். அந்த செய்தி அதை படித்து சில கருத்துக்கள் நல்லா கொடுத்திருந்தார்கள் கீழ்ப்படுதலுக்கான ஆசிரியர்களுக்கு. அதில் 1 சாமுவேல் புத்தகம் எடுங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீ பாப்பிலானாக்க அதில் சொல்லப்படுகிற வார்த்தை நாம் சிந்தித்து செயல்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கணும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில். எல்லாரும் பைபிள் எடுக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க, எடுத்து படிங்க, படித்து பாருங்க என்ன சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டு கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. எப்படி வார்த்தைகள் இருக்கிறது கீழ்ப்படிதலுக்கு. நான் இந்த கீழ்ப்படிதல் வார்த்தை சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். ஆண்டவர் இயேசு நீ பலி செலுத்த வருகிற பொழுது உன்னிலே யாருக்காவது மனத்தாங்கள் இருந்தால் நீ அந்த காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு முதல்ல போயிட்டு அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு வந்துட்டு அப்புறமால காணிக்கை செலுத்துன்னு நம்ம பைபிளில் மத்தியில் சொல்லியிருக்கிறார். நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உன்னில் யாருக்காவது மனத்தாங்கள் கசப்புக்கள் வெறுப்புக்கள் இருக்கும் என்றால் அவரோடு கூட ஒப்புரவாகிட்டு அப்புறமால செய்யும் சொல்கிறேன். இதுக்கு எவ்வளோ மக்கள் கீழ்ப்படிதலும் இல்லைங்களா? எவ்வளோ மக்கள் இந்த வசனத்துக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் பாருங்க, பலியை விட மேலானது கீழ்ப்படிதல் அல்லவா? கீழ்ப்படியணும், அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்கள். பிரைஸ் காட். நான் சொல்லுன்னா அப்படி இறைவசன வார்த்தைகள் தான் போயிட்டு இருக்கிறது. சரி, நாம் கடந்த நாட்களிலே அந்த 7 வார்த்தைகளை பார்த்தோம், 7 வசனத்தின் காரியங்களை பார்த்தோம். 8வது வசனம், அதாவது இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே, இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீ பாப்பிலானாக்க அதில் சொல்லப்படுகிற, அதாவது ஒவ்வொன்றும் அப்படி சொல்லப்படுகிற வார்த்தைகள் பார்க்கணும். எல்லாம் எடுக்கிறீங்க. 8வது வசனத்தை படிப்பாங்களா? என்ன சொல்லுகிறது? உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். என்ன பண்ணி கேட்கும்? நீ களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்களிலும் அந்த வார்த்தையை எல்லாம் படிக்கிறீங்க, பார்க்கணும். 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்குது, உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசீர் பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் நீ ஆசியை பெற்றிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ மை காட் ஜீசஸ், என்ன கார்த்திகை. உன் களஞ்சியங்கள் என்ன இருக்கும்?
நான் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் நீங்கள்லாம் அதிகமாக படிச்சவங்க இல்லைங்களா? களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்களிலும் எல்லாம் ஆசீர் பெற்றிருக்கும். கஜானா எல்லாம் நிரம்பி இருக்கும். காசுலாம் காண ஒரு நாளைக்கும் குறைவில்லை. தேடி பார்த்துட்டு இருக்கும். பர்ஸை எடுத்தாச்சுனாக்கா பணமாக இருக்கணும். அந்த மாதிரி நிலையில கொடுக்கிறார். நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் இருக்கும். இந்த வார்த்தைகளை பார்க்கணும் இருக்கும்போது நாம் எப்படி இருக்கும்? இந்த வசன வார்த்தையை பார்க்கும் பொழுது இருக்கும் வறியவன் இருக்கு, கலைஞர்கள் இருக்கும். இந்த பிரியமானவர்களே, சென்ற வாரத்தில் கூட ஒரு சின்ன ஒரு சாட்சியும் கொடுத்தேன் இல்லைங்களா? டீ கடைக்காரன் எப்படி செஞ்சான் இருக்கு, அவன் போயிட்டு அப்படி சொன்னான் இருக்கு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அது நமக்கு இன்கமிங் ஆகிட்டே இருக்கும். கொடுக்க கொடுக்க அது எந்த அளவால் அது எந்த அளவியால் நம்ம விதைக்கிறோமோ அதே அளவியால் நாம் பார்ப்போம்னு. இந்த இனச்சட்டத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீ பார்ப்பிலனா, இனச்சட்டம் 15ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீ பார்ப்பிலனா அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? உன்னிடம் வறியவர் இல்லாதிருக்கட்டும், அப்பொழுது நீ உரிமை சொத்தாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் உன்னை ஆசியால் நிரப்புவார். ஆசியால் நிரப்புவார். ஒரு ஏழை, அனாதை, கைவிடப்பட்டவர்கள், முடியாத நிலை இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு நாம் கம்மிட்டு இருக்க முடியாது. நம்ம கிட்ட கொடுக்கணும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மிக்கு குளிக்கு மடியில் சரிந்து விழும்படி போடுவேன்னு சொன்னவர் நம்முடைய கஜானாவை எல்லாம் நிரப்புவார். நம்முடைய பரசெல்லாம் நிரப்புவார். இல்லைங்களா? சின்னம் சிறிய ஒருவனுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தேன்னு ஆண்டவர் சொல்றார் அல்லவா? ஆண்டவர் சொல்ல, அப்போ ஒரு ஏழை நம் தெருவில் அல்லது நம் பகுதியில் நாம் தெரிஞ்சு தான் இருக்கணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோப்பில் 4:17 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொன்னாக்க, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் வாய்ப்பிருந்தும் அது செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று. நன்மை செய்ய தெரிஞ்சுக்கும். நாம் பார்க்குறோம், தெரிஞ்சவங்க இருக்கோம், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது நாம் கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்குது, அது கஜானாவில் பர்சனல் இருக்குது, இந்தப்பா வச்சுக்கப்பா. அப்படி நாம் கொடுக்கிற பொழுது, அவனுக்கு இல்லாமல் குறிக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார். மேலேருந்து சிசிடிவி கேமரா வச்சு பார்ப்பார். அப்போ அவர் பார்த்துட்டு, ஓ கொடுத்துட்டால, ஓகே, இவனுக்கு என்னுடைய வாக்கின்படி அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி போடுவன்றபடி அவர் போடுவார். அப்போ கஜானாவெல்லாம் நிரம்பி இருக்கும் இல்லைங்களா? அந்த வசனத்தை நான் படிக்கணும். அந்த 28ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் படிச்சும்போது, ஓ மை காட், என்ன அருமையான வார்த்தை தெரியுங்களா? அவர் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை இருக்கும், நான் கொடுக்க இருக்கும் நாட்டில்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அவர் சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கும், உனக்கு கொடுக்க இருக்கும் நாட்டில் நீ ஆசையை பெற்றுடுவான்னு சொல்லப்பட்டிருக்கும். கொடுக்க இருக்கும் நாட்டில் என்ன நாடு? ஜப்பானா, அமெரிக்காவா, ரஷ்யாவா, இந்தியாவா, சீனாவா? எந்த நாடு? தமிழகத்தில் ஆக்கும் இல்லைங்களா? தமிழ்நாடா, கேரளாவா? அப்படின்னு இருக்கும். எந்த நாடுன்னு பார்க்கிற பொழுது, ஓ மை காட் ஜீசஸ், தூயான் உணர்த்துறாருன்னு சொல்லியே தீரணும். விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரம், விடுதலை பயணத்தில் 20ஆம் அதிகாரத்தினை பார்க்கிற பொழுது அதில் 10 கட்டளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 10 கட்டளையில் வாக்கு தத்தம் அடங்கிய கட்டளை எது தெரியுமா? வாக்கு தத்தம் அடங்கிய கட்டளை 4வது கட்டளை தான் வாக்கு தத்தம் அடங்கிய கட்டளை. அதில் 4ஆம் கட்டளை, அதில் நீ பார்க்கிற பொழுது 12வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். 12வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். என்ன சொல்லியிருக்கிறது? உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. எப்படி? உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும், நிலை வாழ்வு நீடிக்கும்படி, வாழ்நாட்கள் நீடிக்கும்படி. அப்படின்னா என்னது அர்த்தம் இருக்கு? அந்த நாடு, அந்த நாடு பரம காணான்கிற நாடு,
அந்த பரம கானானுக்கு நாம் போகணும் இருக்கு. அதனால நீடிய நாட்கள் முடிவில்லா வாழ்வு பெரும் பொருட்டு அப்பா அம்மாவையும் நீ மதித்து நடக்கும். நான் சொல்லு கருத்து நான் ஏற்கனவே இந்த தொலைக்காட்சி கூட செய்தியெல்லாம் கூட அந்த யூடியூப் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்து சில பேர் பேசுவாங்கன்ட்டு 10 கட்டளை இருக்கு. 10 கட்டளை வாக்கு தத்தம் அடங்கிய கட்டளை அந்த கட்டளை தான். நான் உனக்கு கொடுக்க இருக்கிற நாடு விண்ணக நாடு, பரலோக நாடு, வெளிநாட்டிலே. அந்த நாட்டிலே நீ நீடிய நாட்கள் முடிவில்லா வாழ்வு பெறும் பொருட்டு அந்த கவனத்தை இருக்கு. 10 கட்டளை இருக்கும். பிரியமானவர்களே, கட்டளையை கடைபிடிக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என் பெருமைக்காக சொல்லவில்லை, அவருடைய மகிமைக்காய் சொல்லுகிறேன். மற்ற சபையார் கூட இதெல்லாம் செய்தியெல்லாம் கேட்குறாங்க, அதை கேட்டுக்கும். கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து இந்த செய்தியை வெளியிடுவதற்கான பண உதவி காணிக்கை கூட கொடுத்தார். அவருக்கு பிடிச்ச அந்த ஒரு வசனம் என்ன தெரியுங்களா? இந்த வார்த்தை தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லப்பட்டு குறிச்சுக்கிடுங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டம் ஒன்றிலே தவறினாலும் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்கு உரிவாகும். சட்டம் ஒன்றிலே தவறினாலும் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்கு உரியாகுகிறான். பார்க்கணும் இல்லைங்களா? அப்பா அம்மா ஒன்று நிலையிலே பார்க்கும் பொழுது அது அன்னை மரியாதையும் கொண்டு வருகிறது. Praise the Lord. Praise the Lord. எனவே என் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய காரியங்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் கீழ்ப்படுகிற பொழுது உன் களஞ்சியங்களும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ போகின்ற நாட்டிலும் செல்கின்ற நாட்டிலும் நீ ஆசீர் பெற்றிருப்பாய் என்ற வார்த்தை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும் வார்த்தை பார்க்கணும். சரி, 8வது வசனத்தை 28ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் பார்த்தோம். அடுத்தது 9வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 9வது வசனம் பார்க்க என்ன சொல்லுகிறது? உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். கடைசி வார்த்தையை மீண்டும் எல்லாரும் படி பார்க்கணும். உன்னை தம் தூய மக்களினமாக நிலை நிறுத்துவார். தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, பார்க்கணும் வார்த்தை எப்படி தூய மக்கள் நிலைத்துவார். அப்போ நாம் இந்த வார்த்தைகளை வசனத்தின் பார்க்கும் பொழுது தூய மக்களுங்க பார்க்கும் பொழுது எப்படி மக்கள் இருக்கும்? தூய மக்கள் இருக்கும். கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களே அவருடைய கடவுளுடைய மக்கள் என்று ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:14. கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய மக்கள் எனப்படுகிறது. அவங்க தான் பரிசுத்தம் தூய மக்கள். இப்போ அவங்க தான் கட்டளையெல்லாம் கடைபிடித்து கடந்து செல்வென்ற நிலை உண்டாகிறது. எத்தனை இல்லைங்களா? கடவுளுடைய தூய மக்கள். அந்த தூய மக்கள் இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு? தூய மக்கள். ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு கிராமத்தில் அல்லது உங்கள் தெருவில் ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, நாம் போகிறது வர்றது இருக்கிறது செய்கிறது சொல் செயல் சிந்தனை எல்லாம் மற்றவங்க பார்த்துட்டு நல்லவங்கடான்னு சொல்லணும். நல்ல குடும்பம்ப்பா, நல்ல அருமையானப்பா, யாருக்கும் தெரியல அப்படி சொல்லலாம். அப்படி இல்லாமல் சண்டையும் சச்சரவும் பிரிவினையும் வச்சுக்கிட்டு கோவப்பட்டு மனது யாருக்கும் ஒரு இது செய்யாமல் இருக்கும் பொழுது என்ன நினைப்பாங்க? சாதாரணமாக இல்லைங்களா? ஒரு கிராமத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய குடும்பம் தூய மக்களை நம்ம குடும்பமாக செயல்படணும், அவுட் பண்ணணும், காட்டணும். கடவுளுடைய நிலையிலே அந்த வழியிலே அந்த வார்த்தையை பார்க்கணும், அந்த வசனத்தை பார்க்கணும். அது என்ன பண்ண? உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால், அவர் தம் வழி என்ன வழி? பரிசுத்தத்தின் வழி.
விண்ணக வாழ்வுக்கு போகிற வழி. விண்ணக வாழ்க்கை நான் பார்க்கணும். இந்த வழியில் யாரும் வருதில்லைன்னு ஏசாண்டு சொல்லுவார். இடுக்கமான வாசல் வழியே மறிந்தினுலைய மூற்படுவோம். இடுக்கமான வாசல் வழி, அதில் போக முடியாது. அந்த வார்த்தை தான் இருக்கும். ஆணையத்துக்கு வழி நடந்தால் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி சொல்லப்பட்டபடி ஆணையிட்டு கட்டளையிட்டு டாம் வரும் சொல்லுகிறபடி நமக்கு நடக்கும். ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்க்கணும். இதை சொல்லுகிற பொழுது இனச்சட்டம் இதில் விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை பார்க்கணும். அதில் நான் சொன்ன போது 19ஆம் அதிகாரத்தில் முன்ன 20ஆம் அதிகாரத்தின் விடுதலை பயணம் 20 சொன்னேன். இப்போ விடுதலை பயணத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 5:6 அந்த வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை தூயான் உணர்த்தினார். கொண்டு வாங்க நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையை எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்கள் இனமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை வசனத்தை பைபிள் எடுத்து நாம் படித்து கொண்டு வருகிற பொழுதுதான் அந்த வார்த்தை எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கும். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் வார்த்தைக்கு குரலொலிக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தார் அனைத்துலகுக்கும் பாருங்க அந்த வார்த்தை செவிசாய்த்து உடன்படிக்கை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையை எனினும் நீங்களே எல்லா மக்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். ஒரு குடும்பத்தில் அப்பா சொல்றாரு, எங்க பையன் எங்க பொண்ணு சொல்றாங்க, அப்பா அம்மா சொல்றாங்க, என் சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற பான்கள் என் பிள்ளைகள் கிறிஸ்தானிஸ் கொண்டு வரணும், கிறிஸ்துவ நிலையை கொண்டு வரணும். கிறிஸ்து அவர்களுக்கு அந்த வசனத்தை 6ஆம் வசனம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டு பார்க்கணும். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசனாக தூய அரசியல் வாசம் நீங்கள் இஸ்ரவேல் மக்களிடம் கோர வேண்டியது இதுவே. அவங்களெல்லாம் மக்கள் கடவுளுடைய மக்களாக இருக்கும். வசனத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் சிந்திக்கணும். பிரியமா அவர்களை தனிப்பெரும் சொத்தாக இருப்பீர்கள், தூய மக்களினமாக இருப்பீர்கள். நான் அதிகமாக சொல்ல முடியல. ஏன்னா இந்த நாட்களிலே இந்த காலகட்டங்களை பார்க்கிற பொழுது பாவத்தின் காரியங்கள், அநியாயத்தின் அக்கிரத்தின் காரியங்கள் மிதமிஞ்சி போய்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற காலகட்டத்திலே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடந்து வருகிற பொழுதுதான் ஆண்டுடைய ஆசிரியருக்கு உரிய மக்களாக நாம் வாழ்ந்திருக்கு கடந்து போக முடியும். இல்லைன்னா இல்லை. திருவெளிப்பாட்டில் 22ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். 22:12 குறிச்சுக்கிடுங்க, அப்புறம் படிச்சு பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, இருக்கிறானா அப்படியாவா போட்டும், பரிசுத்தம் வல்லவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நாம் பரிசுத்தத்திலே கொண்டு வரணும், தூய உள்ளதும் கொண்டு வரணும். அப்போ வருகிற பொழுதுதான் இன்று சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய மக்கள், என் ஜனங்கள், என்னுடைய மக்கள், என் மக்கள். ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா என் பிள்ளைகள் என்று எப்படி பாசத்தோடு கூட அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வருங்காலத்துக்கு தேவையானதெல்லாம் செயல்பட்டு கடைப்பித்து வருகிறார்களோ, அதே போல நம்முடைய அருமை ஆண்டவருக்கு நாம் தூய மக்களாக இருக்கிற பொழுது, ஏற்ற மக்களாக இருக்கிற பொழுது, நமக்கு வருகின்ற எதிர்காலத்துக்கு எல்லா காரியங்களையும் அவர் தானே சேர்த்து நமக்கு தந்து நம்ம நடப்பிக்கிறவராக இருக்கிறார்.
இல்லைங்களா? ஒரு வசனம் வார்த்தைகள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தை வார்த்தைகளை பார்க்கணும் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வசன வார்த்தையெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வசன வார்த்தை தான் அந்த வழியிலே கொண்டு போகிறது. புனித இது திருப்பாளராக சொல்லுவார் இருக்கு, போகிற பாதையை காட்டுகிறது உம்முடைய வார்த்தை என்கிற விளக்கு வெளிச்சம் என்று. திருப்பாளர் 119 பார்த்தா அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அதில் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உமக்கு எதிராக நாம் பாவம் செய்யாதவரு உம்முடைய வார்த்தையை என் இதயத்திலே இருத்தி உள்ளேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் கடந்து வார்த்தைகள் வழியாக கடந்து வருகிற பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆசீர்வாதம் சொன்ன பேச்சை கேட்டு அதன்படி ஒழுங்காக நடக்கிற பையன்கள் தான் அப்பா அம்மாவுக்கு ஒரு பாசம் அந்த அணைப்பில் இருக்கும். ஆனால் சொல்கிற பேச்சை கேட்காம தப்புப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தானாக்க அந்த பையன்கள் எப்படி அப்பா அம்மாவுக்கு? மனித உலகிலே நாம் நடைமுறை காண்கிறது அதை ஆண்டவரும் அப்படித்தான். அவருடைய சட்டத்திட்டங்களை கடைபிடித்து அவருடைய குரலொலிக்கு செவி கொடுத்து நாம் வாழ்ந்தால் நமக்கு ஆண்டவர் தானே விண்ணகத்தை திறந்து பரலோக கதவை திறந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எந்த ஒரு குறையுமே இல்லாதபடி வாழ்ந்திருக்க கிருபை செய்கிறார். உடலிலே, உள்ளத்திலே, குடும்பத்தின் காரியங்களிலே எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க செய்கிறார். இல்லைங்களா? நாம் அதை பார்த்து நாம் சிந்தித்து பார்க்கணும். இதை நாம் பார்க்கிற பொழுது இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது நேற்று தினத்தில் 28ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது இருக்கும், தனிப்பெரும் சொத்தாவீர்கள் தூய மக்களினமாக இருக்கின்ற வார்த்தை பார்த்தோம்ல, மக்களினமாக. அப்போ தூய மக்கள் கடவுளுடைய மக்களாக இருப்பாங்க. நான் வசனத்தை பார்க்கணும். ரோமர் புத்தகத்திலே குறிச்சுக்கிடுங்க. ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் இருக்கும், கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவளே கடவுள் மக்கள் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இல்லைங்களா? 8:14 கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படலாம் அவன் இருக்கும். அதுக்கு மேலே 9வது வசனம் சொல்லியிருக்கும், ஊழியல் பின் செயல்படி நடக்கிறதுனாக்க அவருடைய கடவுளுடைய மக்கள் இல்லை, அவன் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது சொல்லப்படுது. 14ஆம் வசனத்துக்கும் 9வது வசனத்துக்கும் 9வது வசனம் 14வது வசனம் லிங்கப் பண்ணி பாருங்க எப்படி இருக்கிறது. கடவுளுடைய மக்களாக இருக்கிற நாம் அவருடைய பரிசுத்தத்துக்குள் கடந்து வரணும், கடந்து செயல்படணும். அது தான் அங்கே என் தனிப்பெரும் சொத்து ஆவியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா? நம்ம இதை பார்க்கும்பொழுது சொல்லப்பட்டிருக்கும் அந்த தனிப்பெரும் சொத்து இருக்கும். அந்த விடுதலை பயணம் 19ஆம் இடத்துல அந்த 5:6 படி தனிப்பெரும் சொத்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வசன வார்த்தையிலும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆமேன்னு நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அதிலும் அவர் ஆணையிட்டு சொல்லுகிறேன் ஆசீர்வாதத்தை எப்படி இருக்கும். அடுத்தது 10வது வசனத்தை பார்க்கலாம். இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும், கேட்கணும். அப்போது பூ உலகில் மக்கள் இனத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். எல்லாம் அண்ணா அக்கா எல்லாம் பைபிள் எடுத்துட்டு படிக்க பார்க்குறீங்க தம்பி இல்லையா தங்கச்சி, என்ன சொல்லுது பாருங்க. அனுக்கும் அப்பொழுது இல்லைங்களா? அப்பொழுது எப்படின்னா அதுக்கு முன்னாடி வாசனம் தான். அது முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தத்தில் வாழ்கிற தூய மக்களை நிறுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்க அந்த தூய மக்கள். அப்பொழுது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார். ஆண்டவர் தம் பெயர் கிறிஸ்து, அவன் கிறிஸ்து, அவன் கிறிஸ்து, அவள் என்று வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். ஓ மை காட் ஜீசஸ். நாம் பெயருக்கு கிறிஸ்துவர்களாக இல்லாதபடி உண்மையாகவே கிறிஸ்துவர்களாக இருக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்கிற பொழுது
பரிசுத்திலே வாழ்கிற பொழுது, அந்த பரிசுத்தமான ஆண்டவருக்குள்ளாய் நாம் வாழ்ந்து செயல்படுகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என் ஜனம், என் மக்கள், என் பெயரை கொண்டிருக்கிற மக்கள் என்று என் அன்பானவர்களே, நான் கடந்த வாரத்தில் ஒரு சாட்சியம் சொன்னேன் இல்லைங்களா? அதே போல இப்பொழுது ஒரு தூயான உணர்த்துகின்ற ஒரு சாட்சியம்தான். ஒரு குடும்பத்தார், நம்ம என்ன சொன்னோம் இல்லை, நாம் இருக்கிற பகுதியிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லை, அந்த மாதிரி வாழ்கிற ஒரு குடும்பத்தார். அப்பா அம்மா 2 பசங்க, ஒரு பிள்ளை, 3 பேர் இருக்கு. அவங்க போகிற நட உட பாவனை செயல்பாடுகள், அந்த அன்பின் காரியங்கள் எல்லாம் பார்த்துனாக்க கிறிஸ்தவன் வெளியிட்டு. இந்த நிலையில் அவர்கள் வாழ்ந்து மக்களுக்கு சாட்சியுள்ள மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த பிள்ளை பையன் 2 பசங்க, அது பொண்ணு 1 இருக்கு. பொண்ணு சின்ன பிள்ளை இருக்கு. இப்போ 16 8ஆம் அப்பமா படிக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கும். அந்த பிள்ளை மேலே எல்லாரும் மற்ற பிள்ளைகளாம் பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பசங்க படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, அவன் பசங்க இருக்கு. அவ்வளவு அன்பு அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டி கொண்டு அங்கே இருக்கும். கடவுள் அன்பாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பே கடவுள் அன்பாக இருக்கிறான்னு. அந்த அன்பை இவங்க வெளிப்படுத்தினால அங்கே சாட்சி இருக்கும். என் அன்பானவர்களே, இந்த சின்ன பையன் பஸ்ஸிலிருந்து இறங்கி போகும்போது ஏதோ ஒரு தவறான நிலை, அதாவது கீழே விழுந்துட்டு ஒரு நிலையில் விழுந்துட்டு நினைக்கும். அப்போது அந்த டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு வந்து, தெரிஞ்ச பையனா, வண்டியை நிறுத்திட்டு வந்து, என்னடா தம்பி இன்னும் பிடிச்சி அவனை கட்டிருக்கான். பஸ்ஸில் இருக்கிறவங்களே எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்ன இந்த பையன் போயிட்டு தவறி விழுந்து போனா, அவனை போயிட்டு இப்படி போயிட்டு அவன் பையனா, அவங்களுடைய பையனான்னு இருக்கு. அதில் கண்டக்டர் சொல்லாச்சு இருந்துக்கும், அவங்க பையன் இல்லைங்க, அந்த ஊரில் அவங்க இருக்கிற பையன், அவ்வளோ அன்பான பையன், பாசமல்ல குடும்பத்தை எல்லாருக்கும் அப்படி ஆயிடுச்சேங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அதாவது அந்த வசனத்தை பாருங்கள், தூய மக்களுக்கும் பூவுலகில் மக்கள் அனைவரும் அவருக்கு அந்த நிலையை பார்த்து அஞ்சுவான் இருக்கும். புழுவில் எல்லா மக்களும் பார்த்து அஞ்சுவான் இருக்கும். அந்த அன்பின் காரியங்களை அந்த குடும்பத்தில் காரியப்பட்டிருந்தோம், அப்படியெல்லாம் பார்த்துட்டு இதை அந்த குடும்பத்தார் நான் அவங்க சொல்லலை, எனக்கு வேற ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி அவன் குடும்பத்தில் இப்படி பையன் ஆச்சு, இப்படி பையன் ஆச்சு, என்னப்பா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கப்பா, எல்லாம் பயந்து போயிட்டு விட்டாங்க. என் அன்பார்களே, நாம் சாட்சி உள்ள மக்களாக வாழ வேண்டும். நாம் வாழ்கிற பகுதியிலே சாட்சி உள்ள மக்களாக வேண்டும். பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்ற அவர் பெயர் நமக்கு கூட்டிருக்கிறாரு. அந்த நிலை இல்லை என்றால் இல்லை, நிலை எனக்குலாம் இந்த நிறைய பாரம் இந்த நாட்களிலும் ஆண்டவரை கடந்து செயல்படல தான் மறுத்திருக்கும். பிரியமானவர்களே, அந்த லேவியர்லையே அந்த இனச்சட்ட 28:19 பூலி மக்களத்தார் அனைவரும் உனக்கு 5 வருடம் படிச்சுள்ளவா, தயவு செய்து லேவியர் புத்தகம் எடுங்க. தூயான் உணர்த்துறார். லேவியர் புத்தகம் எடுங்க. லேவியர் புத்தகம் எடுத்துட்டு அதில் 6ஆம் அதிகாரம் எடுங்க. லேவியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு 24 26 வசனத்தை நீ பாப்பிலானாக்க அந்த எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நாம் எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்பது அங்கே தெரியும். 24 26 குற்றணிக்க காணிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேக்கு சொல்லியிருக்கோம், நீ ஆண்டிருக்கான் அப்படியே வந்து அதில் அவர் சொல்லப்பட்டிருக்கும். அதுலலாம் ஆசீர் 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 ஆசீர்னு சொல்லப்பட்டிருக்கும், அளிக்கப்படும் இருக்கும் இல்லைங்களா? அது இருக்கும். 26 27வது வசனத்தை இப்போ நீங்கள் பார்க்கணும்.
நான் பார்க்கணும். அதில் ஆசிரியர் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கணும் படிச்சுன்னு இருக்கோம். அதுக்கு பாவம் நீக்கி கொடுத்துன்னு இருக்கும். 27 பார்க்கும்போது இந்த இறைச்சியில் எடுப்படுகிற எதுவும் இருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் இருக்கும். அந்த துணிவான ஒரு கருத்துக்களுக்குள்ளே கடந்து போகிற கருத்தம் அனைத்தும் இருக்கும். ஆசிரியர் இருக்கும். 27 என் பெயரை இஸ்ரேல் காணும்படி என்ன செய்வேன் இருக்கும். ஓ மை காட் ஜீசஸ், என் அன்பானவர்களே நானும் ஆசி வழங்குவேன் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும். அந்த பைபிள் அப்படியே படித்து வாங்க. இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்க தான் அவருடைய சித்தம் என்று பார்க்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் இருக்கிற பகுதியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பதற்காகத்தான். சரி, நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போ கடவுள் நம்மோடு கூட இருப்பார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, அவரே நமக்கு பாதுகாப்பு. நான் போன வாரத்தில் கூட சகோதரர் பாட்டு பண்ணோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் அந்த பரிசுத்தத்துக்குள்ள அந்த இயேசுவினுடைய அன்பிற்குள்ளாக அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக வாழ்கிற பொழுது வெற்றி உண்டுன்னு பாடினார். பரிசுத்தத்தை கொண்டு வரணும். இதை பற்றி நான் சொன்னால் அந்த 9-10 வசனம் ஆசீர்வாதம் அந்த பரிசுத்தத்தை பற்றி தான் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை எடுங்க. நிறையா நேரம் கடந்து போயிட்டு இருக்குது. 28ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை படிங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுகள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றில் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். நலங்களால் நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். நலங்களால் பாருங்க, பிள்ளைங்க நம்ம சொத்து சுகம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் ஆணையிடுவார் சொல்லுங்க. எல்லா நலங்களாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நலங்களாலும் ஆசீர்வதிக்கும். நான் முன்னவே நேற்றுக்கு தினத்தில் கூட நான் சொன்னேன், நிற்கும் வறியவருக்கு நாம் கொடுக்கணும், கடவுளுக்காக கொடுக்கணும். அதை பற்றி நான் பின்னாடி சொல்லுவேன். 2 கொரிந்தியரில் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியரில் 9ஆம் அதிகாரத்தை அப்படியே எடுக்கிறீங்க படிக்கிறீங்க. 2 கொரிந்தியரில் 9ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கிற பொழுது அது அருமையான ஒரு வார்த்தையை புனித பவுலடிகள் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அதை அந்த 6, 7, 8 வசனத்தை படிக்கும்போது 8வது வசனத்தை நாம் பார்க்கலாம். என்ன சொல்லுகிறது? கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அவர் எவ்வளவு சொல்லிருக்கிறாரு, எல்லாமே மிகுதியாக தருவார். பாருங்க அந்த வசனம், கடவுள் உங்களை எல்லா நலங்களாலும் நிரப்ப வல்லவர். எல்லா நலங்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் நிறைவேற்றணும். எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதற்கும் தேவையானதெல்லாம் மிகுதியாகவே இருக்க செய்வான்னு சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பார்க்கணும், சிந்திக்கணும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்க்கும்பொழுது, பிரியமானவர்களே, கடவுளுடைய பரிசுத்தத்துக்குள்ள கடந்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சட்டத்தை கடைபிடித்து அவர் குரலொலிக்கு நாம் செவிசுவித்து வாழ்கிற பொழுது நாம் ஒரு தூய மக்களினமாக ஒரு பரிசுத்த மக்களாக வாழ்ந்திருப்போம். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கும் பொழுது கடவுளே எல்லாவற்றையும் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை பார்த்து மற்றவர்கள் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். அவங்க கிறிஸ்துவங்கடா சொல்லி பயப்படணும். ஆனால் இன்னைக்கு எப்படி? கடந்த சொன்னப்பட்டபடி
நம் இறைவசன வார்த்தையை கேட்டதோடு மட்டும் நின்று விடாதபடி அதன்படி செயல்படலாய் கடந்து வாருங்கள். அப்பொழுது அருமை ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்காகத்தான் இந்த நாளிலே இந்த வார்த்தையை, இந்த செய்தியை கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். நீ பாப்பனாட்டுக்கு பார்த்து அந்த இனச்சட்டத்திலே பார்க்கும் பொழுது அந்த எல்லா நலங்களாலும் நிறைபெறும்படி ஆண்டவர் அருள்வார்ன்ற வார்த்தை இருக்கும். சரி, இந்த வசனத்தை படிக்கும்போது அதே இனச்சட்டத்தில் 30ஆம் அதிகாரம் எடுங்க, 30 திருப்புங்க, 30 திருப்பு, அதில் 9வது வசனம் நினைக்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியானவரே, 30 9வது வசனத்தை நீ பாப்பிலானாக்க அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார். உனது கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார். உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார். என்ன அருமையான ஒரு வார்த்தையை சொல்லிருக்கிறார் பார்க்கணும் இல்லைங்களா? அந்த வசனத்தின்படி அப்போ நம்முடைய நிலையில நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து கடந்து வருகிற பொழுது, இப்போ நான் இருக்கிறேன், இப்போ சகோதரர் இருக்கிறாரு, அவங்களுக்கு இருக்காங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் அருமையான நிலையிலே வாழ்ந்து வளர்ந்து வருகிற பொழுது யார்கிட்ட பிள்ளைங்க? அமர்தப்பட்டு பிள்ளைங்க. யார்கிட்ட பிள்ளைங்க? அவர் சின்ன பிள்ளைங்க. அதுதான், அதுக்கு தான் அப்படிக்கிறாங்க. ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும், நல்ல பாயிண்ட் சொல்லணும், அது விட்டு அவன் தப்பான நிலை கொண்டு வருது. அதுதான் நீங்கள் அவர் சொல்லுது அந்த இனச்சட்டத்தில், அந்த இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது அந்த 30வது வசனத்திலும் மீண்டும் அந்த கருத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்பானவர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கணும், கிழித்து பார்க்கணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பெயர் கீழ்ப்படுதலுக்கான ஆசீர்வாதத்தை பற்றி நான் பார்க்கிற பொழுது இனச்சட்டத்தில் அந்த 1-2 வசனம் மேலே கீழ் வருகின்ற வார்த்தையில் நாம் கடைபிடித்தால் கீழே வருகின்ற ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு வரும்னு சொல்லிட்டு பார். 1-2 வசனத்தில் 3வது வசனத்தை பார்க்கும்போது 4, 5, 6 வசனம், ஒவ்வொரு வசனமும் என்ன எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது என்பது நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற அந்த நேரத்துக்கு தினத்தில் சகோதரர் பாட்டு பரிசுத்தமே பரநேசு தங்கும் இல்லம்னு பாட்டு பாடினார். இல்லைங்களா? நாம் பரிசுத்தமான நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட தங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் எல்லா மக்களும் பயந்து போகிற அளவுக்கு செயல்படுகிறவராகவும் இருக்கிறார். தூயாவிக்குள் இந்த வசன வார்த்தைகளை சிந்தித்தால் உள்ளம் பூரிக்கும். நானும் ஒரு காலத்தில், சகோதரன் ஒரு காலத்தில் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த இறைவசன வார்த்தையை கேட்டு கடைபிடித்தான் கடந்து போகும் பொழுதுதான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொய்த்து பாருங்கள் என்பதை உணர முடிந்தது. கடந்த 37 வருடமாக நற்செய்தி பணியிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் புத்தகம் வரும் நினைக்கிறேன், பார்க்கணும். 37 வருடமாக இறைவார்த்தை தான் நாங்கள் அறிந்து உணர்ந்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து கொண்டதால் தான் செல்லுகின்றோம். இந்த நாளிலும் பிரியமாகவே இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே அந்த 10வது வசனத்தை படிச்சு முதல்லவா, அடுத்தது 11ஆம் வசனத்தில் நலங்களால் நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார்ன்னு பார்த்தோம். ஆண்டவர் அருள்வார் அனைத்தும் நலமே அனைத்தையும் செய்வான்ட்டு 11ஆம் வசனத்தை பார்த்தோம். 11ஆம் வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? அது 2 இப்போ 12வது வசனத்தை எடுக்கணும். 12வது வசனத்தை எடுக்கணும். அந்த 12வது வசனத்தை நீங்கள் நான் எடுக்கிறேன். அதில் பார்க்குற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி 12வது வசனத்தை நாம் படிக்கலாமே. தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். என்ன அருமையான ஒரு வார்த்தை!
சகோதரர் படிக்கும் பொழுது கையை ஆட்டி ஆட்டி தான் படித்தார். நீங்களும் விரலை வச்சு படிக்கும்போது அப்படி படிச்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா? தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும். என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு இல்லைங்களா? அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்தந்த காலத்திலே ஆண்டவர் தானே ஆசீர்வாதம் என்கிற மலையை பொழிவார். ஆசீர்வாதம் என்கிற மலை பொழிவார். அந்த வார்த்தையை நீங்கள் நான் படித்து பார்க்கணும் இருக்கும். களத்தின் உன் நிலத்துக்கு நிலைத்து இருக்கும், தக்க காலத்தில் இருக்கும். அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கும் சொல்லி. நீங்கள் என்ன வேலை செய்யுங்க, விவசாயம் பண்ணுறீங்களா, அதுக்கு தக்க ஆசீர்வாதமான கடந்து வரும். ஒரு சின்ன ஒரு தொழில் நடத்துறீங்களா, அதுக்கு தகுந்த ஆசீர்வாதமான மழை மழை வரும். நீங்க ஒரு நிறுவனத்தை நடத்துறீங்களா, ஆசீர்வாதமான மழை வரும். என்ன நாம் செய்யணும், மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும், அந்த வார்த்தையை பாருங்க, நீங்க மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கும் தம் நன்மையின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் திறப்பார். இந்த உலகம் கொடுக்க முடியாத காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாத மழை நமக்கு பொழிவார். எனக்கு என் அன்பானவர்களை என் உள்ளம் பூரிக்கிறது, கண்ணீரோடு கூட சாட்சியம் செலுத்த எனக்கு கொண்டு பார்க்கணும். என்னுடைய 30 உள்ளத்தின் பாதையிலே ஒரு முறை ஒரு குடும்பத்தார் அவர்கள் தவறாமல் இறைவழிபாடு, பைபிளை படிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, தாளித்து போகிறவர்கள், நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு சின்ன ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், அதாவது ஒர்க் ஷாப் மாதிரி ஆரம்பிக்கலான்னு இந்த செய்தி கூட அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைச்சாங்க. அதற்கு என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு ஒன்று இதில் இருக்கும். என் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான மழை வானத்திலிருந்து பாருங்க, வானத்தில் இருந்து. ஏன் வானத்திலிருந்து பாருங்க, அது தேவையானதெல்லாம் அங்க இருக்கிறது. இவர்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டவர்கள். இதெல்லாம் மேலே போய் சேர்ந்து செய்திருக்கிறது. தேவையானவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் குறிச்சுக்கிட்டுங்க. வெண்டகத்திலே செல்வத்தை சேமித்து வைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏழை எளியவர்களுக்கு, அனாதிகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆண்டவருக்கான காரியங்களை கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால மேலே அந்த விண்ணக வங்கியில் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கிருந்து என்ன பண்ண தெரியுமா, ஆசீர்வாதம் கடந்து வருது. இவங்க நினைச்சு கூட பார்க்கல. அந்த தொழில் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுனாக்க, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இருந்தால் இது எப்படி செய்ய முடியும்னு நினச்சிருக்காங்க. எப்படி செய்ய முடியும், இவ்வளோ பணம் அவனுக்கு இருக்கும். ஆனால் இவங்க வேலை செஞ்சு ஆரம்பிக்கும் போது வேலை இன்னும் கூட போயிட்டு இருக்குது. இந்த கூட அதாவது 10 லட்சம்னா 15, 12 லட்சம், 15 லட்சம் அப்படி கூட போயிட்டு இருக்கு. வேலை செய்ய போயிட்டு இருக்கு. என் அன்பானவர்களை பார்க்கணும். அத்தனைக்கும் தேவையான பணம் எல்லாம் அங்கே ஆண்டவர் தானே கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா கஜானா எங்கே இருக்கிறது, விண்ணகத்தில் இருக்கிறது. விண்ணகத்தில் கருவூலம் இருக்கு. அந்த கருவூலத்திலிருந்து தேவையானதெல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த தொழிலை ஆரம்பித்து நடத்திட்டு வராங்க. இப்போ நடத்திட்டு வராங்க. அவன் சொல்லுவாங்கன்ட்டுக்கு நான் நினச்சிக்கிட்டு பார்க்க முடியல பிரதர், செய்யணும்னு நினச்சோம், இந்த வேலை செய்யணும், ஆனால் இவ்வளோ பணம் எப்படி பட்ட முடியும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் செய்ய அதிகமாகி போச்சு. ஆனால் எல்லாத்தையும் மீஞ்சி பண்ணுங்க. சென்ற வாரத்தில் ஒரு படிச்சிங்க இல்லைங்களா? சென்ற நாட்டிலே வரும்போது 2 கொரிந்தியரில் 9ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், எந்த செயல்களை செய்வதற்கும் தேவையானால் மிகுதியாகவே உனக்கு இருக்க செய்வார்.
மிகுதியாகவே இருக்க செய்வார். அப்போ மிகுதியாக இருக்க செய்ய எப்படி மிகுதியாக இருக்கும்? அப்படி தான் அவங்க காட்டினார். ஆண்டவர் சொன்னார்னா அதை அப்படி செஞ்சிட்டு இருக்கிறார். நினைக்கும் ஓ என் உள்ளம் இது பூரிக்கின்றது பிரியமானவர்களே. இறைவசன வார்த்தைகள் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னு பார்க்கணும். அதில் பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்காய் கொடுக்கணும். அதான் தான் வாழ்ந்து விண்ணகத்தில் செல்வத்தை சேமித்து வைங்கன்னு மத்திய 6 சொல்லப்பட்டிருக்கலாம். எப்படி சேமித்து வைக்கிறது? நான் ஏற்கனவே செய்தியை கொடுத்திருப்பேன். பொருளாதார ஆசீர் என்பதை செய்தி கொடுத்திருக்கிறேன், கேட்டிருப்பீங்க. பொருளாதார ஆசீர் இருக்கு. எல்லாம் நிறைந்த ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிறது, நடக்கிறது, போகிறது, வருது, காட்டில் இருக்கிறது எல்லாம் யாருது? அவருது. கடலில் இருக்கிறது எல்லாம் யாருது? அவருது. எல்லாம் அவருது. ஆனாலும் அவர் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி போடுவேன்னு சொன்னார் அல்லவா? எப்படி ஏங்க சொல்றாரு? அது மாதிரி நாம் கொடுக்கணும். அந்த கொடுக்கிற பொழுது அந்த கொடுக்கிறது போது அவர் 4 இடத்துக்கு சொல்லிருப்பார். நான் அது சொல்லியிருப்பேன், பொருளாதார ஆசிரியர் பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பேன். என் நான் அந்த இடத்துல பார்த்தேன். என் அப்பெல்லாம் அவருக்கு இருக்கும். சின்னம் சிறிய ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தேன்னு சொல்வார். ஏழை எளியவர்களுக்கு செய்தெல்லாம் எனக்கே செய்தார். என் மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் சொல்வார். அங்க ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தியின் பொருட்டும் சொல்லுவார். இப்போ நற்செய்தியின் பொருட்டு இப்போ மாதா தொலைக்காட்சி வச்சு நடந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பணம் தேவைன்னா எவ்வளோ இருக்கும் அது நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு? இன்னைக்கு நான் ஒரு ஊழியம் பண்ண நற்செய்தி இப்போ தொலைக்காட்சி ஊழியம் புத்தக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு எவ்வளோ இருக்கும்? இதில் எங்கே இருக்கும்? என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 1க்கு 100 பலனையும் 1க்கு 100 பலனையும் சொன்னார். அப்போ 100 பலன் அங்கே ஆண்டிருக்கு. இங்கே நாம் கொடுக்கறது ஆண்டவருக்காக ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அக்கௌண்ட்டு மேலே அக்கௌண்ட் நற்செய்திக்காக நாம் கொடுக்கிற பொழுது மேலே அக்கௌண்ட் வைக்கிறது. என்ன வைக்கல நமக்கு செய்கிற காரியத்தில் ஏற்ற காலத்தில் அது ஆசீர்வாதமாக கடந்து வரும் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். சரி, அந்த 12ஆம் வசனத்தினுடைய பிறகும் நன்மையின் கருளுமாகிய வானத்தை ஆண்டவர் திறப்பார், நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்ப்பனா நிறைய மக்கள் கடன் பிரச்சனை பிரதர், வட்டியை கூட கட்ட முடியல பிரதர், அப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் இல்லை தொடர்பு இல்லை. அந்த தொடர்பு இருக்குமானாக்க இங்கிருந்து அப்படியே ஆசீர்வாத மலையாய் கடந்து வந்து பணம் நிரம்பி இருக்கும், நாம் பணம் கொடுத்துருப்போம். ஆனால் தொடர்பு இல்லை. ஒன்று பாவம். ஏசாயா 59 1-2 வசனப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஆணுடைய கைகள் குறுகிவிடவில்லை, உன் ஜபத்தை கேட்கக்கூடாதபடி ஆணுடைய காது செவிடமாயிடவில்லை, மாறாக உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் தீச்சலுமே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே தடையாய் இருக்கிறது, தடைச்சுவராய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பாதுகாட்டுக்கு ஒன்று பாவமான ஒரு வாழ்க்கை, 2வது ஆணுடைய குரலுக்கு சொன்னதில்ல, குரலொலி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழை வெளிகளுக்கு வறியவனுக்கு நீ கொடு, அனதை கொடு. அவர் கொடுக்குறதெல்லாம் எனக்கே கொடுக்கிறாய். நற்செய்தி கொடுக்கிறியா? 1க்கு 100 பலன் இல்லைங்களா? இப்படி இல்லாம ஆலை அப்போ இதுக்கு இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டுடைய ஊழியம் பண்ணவர்களுக்காக, ஒன்று ஏழை எளியவர்கள் அளவுக்கு, 2வது நற்செய்திக்காக, 3வது நற்செய்தியை பணி செய்கிற அர்ப்பண ஊழியர்களுக்காக தெரியும் சொல்லிட்டு சாரிபாத் விதவை எலியா அங்க போகிறது எப்படி சொல்லிருக்கல்லவா? இதே இறைவாக்கினர் மத்தியில் 10ஆம் அதிகாரத்தில் 41-42 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இறைவாக்கினராய் ஏற்றுக்கொள்ளுகிறவன் இறைவாக்கினருடைய ஆசீர்வாதம் பெறுகிறான். 10:41
நேர்மையாளர் ஏற்றுக்கொள்கிற நேர்மையாளருடைய ஆசிரியர் பெறுகிறான் சொல்லப்பட்டிருக்கும். அந்த 42வது வசனம் சொல்கிறது, அவர்கள் என் சீடனாய் இருக்கிறபடினாலே ஒரு டம்ளர் தண்ணீரை, குளிர்ந்த தண்ணீரை குடிக்கிறவர்கள் ஆசீர் பெறாமல் போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி அர்ப்பண ஊழியத்துக்கு செய்யணும் கொடுக்கிறோம். முதலாவது ஏழை எளியவர்கள், இரண்டாவது நற்செய்தி பணி, மூணாவது அர்ப்பண ஊழியர்கள். ஆண்டவருக்கான வடநாட்டில் எவ்வளவோ அர்ப்பண ஊழியர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தரும். மூணாவது நாட்டுக்கு இல்லைங்களா? மூணாவது பார்க்கிற பொழுது இந்த ஒன்று ஏழை எளியவர்கள், இரண்டாவது நற்செய்தி, மூணாவது அர்ப்பண ஊழியர், நாலாவது ஆலயம். ஆலயத்துக்கு கொடுக்கணும். ஆலயத்துக்கு இன்றைக்கு காண்களை பார்க்கும் பொழுது இருக்கும், ஓ மை காட் ஜீசஸ் இது சொல்லுகிற பொழுது எனக்கு மலாக்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் நினைவுக்கு வருகிறது. மலாக்கியா 3ஆம் அதிகாரம் இதே கருத்தை தான் அங்கேயும் அழகாக சொல்லியிருக்கிறார். மலாக்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, என் அன்பார்களே 8 வசனத்தை பார்க்கணும். மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள், எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10ல் ஒரு பங்கிலும் காணிக்கையிலும் தான். இல்லைங்களா? நான் விரும்புகிறேன், நான் இந்த ஊழியத்தில் வராத போது, ஊழித்து வந்த பின்னாடி தான் இன்னைக்கு அவ்வளோ ஒன்றும் கடைப்பிடிக்காத போது, ஆரம்ப காலகட்டம், ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டம், இறைவசன வார்த்தை படிச்சிருப்போம், ஆனால் கீழ்பண்ண. ஒரு நாள் நான் வெளியூருக்கு போயிட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் மனைவி இப்படி தான் பைபிள் படிப்பாங்க. அவங்க 5ஆம் கிளாஸ் படிச்சுக்குவாங்க, அப்படியே படிப்பாங்க. மனிதன் கடவுளை கொள்ளையடி அப்படி தான் படிப்பாங்க. நான் வெளியே ப்ரோக்ராம் போயிட்டு வந்தபோது, ஏங்க மலாக்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்கன்னு கேட்டேன். நான் படித்தேன், ஆனால் மறந்து போயிட்டேன். அதெல்லாம் மனப்பாடமா இருக்கும். சரி வாங்க படிக்கணும். படிச்சுனாக்க இந்த 8, 9 வசனம் தான் தலைப்பு இருக்குது. 10 ரூபாய் கொடுங்க. 10 ரூபாய் நடக்கும். இது மனிதன் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு கொள்ளையடிக்கின்றால், நீ கொடுக்க வேண்டிய காணிக்கிலும் 10 பங்கிலும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கொடுக்கல இல்லையா? கொள்ளையடிக்கிறதா இருக்கிறோம். சாபத்துக்கு மூதாதிரம் சாபத்துக்கு உள்ளான சொல்லப்பட்ட வார்த்தை. சிந்தனை செய் மனமே மனமே, சாபம் இருந்துகிட்டு தான் இருக்குது. நீ 10ல் ஒரு பங்கு கொண்டு வந்து என் இல்லத்தில் இருக்கும்படி கொடு, அப்பொழுது வானத்தின் பல கரைகளை திறந்து பொங்கி வழிபடி ஆசீர்வதிக்கிறார் இல்லையான்னு பாரு. பழைய மொழிப்பில் சோதித்து பாருன்னு சொல்லப்பட்டிருக்கும். சோதித்து பார்க்கும். ஆண்டவருக்கு 10 பங்கு கொடுக்கிற பொழுது, இப்படியா கொடுக்கிற பொழுது பல கனிகளை திறந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம் கஜானா எல்லாம் நிரம்பி இருக்கும். பீரோவில் அந்த காசு வைக்கிற இடம்லாம் நிரம்பி இருக்கும். இங்கே விட அங்க அந்த கஜானாவில் நிறைஞ்சி இருக்கும். விண்ணக வங்கியில் நிறைஞ்சிருக்கும். அப்போ நிறைய நமக்கு பணம் வந்துட்டே இருக்கும். அதனால்தான் நாங்கள் சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்று 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே, நீயோ அதாவது 12ஆம் வசனம், நீயோ பல்வேறு இனத்தார்க்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். நம்முடைய ஆண்டவர் எல்சடாய், எல்லாம் நிறைந்த கடவுள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி அவர் எல்சடாய், கிறிஸ்து இயேசு வழியாக தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்முடைய தேவையெல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். குறையெல்லாம் நிறைவேற்றுகிறார். ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, ஒரு சாதாரண நிலையிலே ஒரு கடை வச்சுக்கிட்டு, சாதாரண தெருவிலே கடை வச்சுக்கிட்டு காய்கறியில் வித்துட்டு இருக்கிற ஒரு சகோதரி அவர்கள் தன்னுடைய வருமானத்தில் முதல் பலனை ஆண்டவர் கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கும் நீதிமொழி புத்தகத்தில்
3:9 3:9 அது மாதிரி அவர் எடுத்து வைப்பார். 2வது 10 எல்லாம் சேர்த்துட்டு ஆண்டவருடைய காரியங்களுக்காக முன்ன சொல்லப்பட்ட 4 காரியங்களுக்காக அந்த தூய ஆவியில் உணர்ந்து அதை பிரித்து வச்சு கொடுப்பார். என் அன்பானவர்களே, அந்த சகோதரி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து இன்னைக்கு பெரிய நிலைக்கு வந்துட்டாங்க. மேலந்து கொட்டுது. அதனால ஆசீர்வாதம் அங்கே பாருங்க இன்னைக்கும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அது அனுபவித்து கடந்து வரணும். நீ பல்வேறு கடன் கொடுப்பாய், நீ கடனாக இருப்பாய். எல்சடாய் என்கிற எல்லாவல்ல கடவுள் நம்முடைய ஆண்டவராயிருப்பதனாலே அவரோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கடைபிடித்து கீழ்ப்படுத்தி வருகிற பொழுது ஜாயிண்டிங் வித்திங் அதோடு கூட இணைந்து அவருடைய அருளி வாசனை பெற்றுக்கொள்வதாக இருப்போம். நாம் ஆசீர்வாதமாயிருப்போம். பார்க்கணும் ஒவ்வொரு வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. 3-4 அப்படி ஒவ்வொரு வசனம் சொல்லி 12வது வசனத்தை நோக்கம் எந்த ஒரு கருத்தோடு கூட நாம் பார்க்கிறோம். பிரியமாக்களே, வசனம் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்ணம் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதத்தை விளங்குபடியே ஆண்டவர் தான் இந்த நாளிலே இந்த வசனத்தை ஒவ்வொன்றுக்கும். ஓ மை காட் ஜீசஸ், ஹல்லேலூயா, தோத்திருக்கிறோம். அந்த மலாக்கியில் பார்க்கும் பொழுது 3 10 பார்த்தோம் அல்லவா, அதில் 11-12 வசனத்தை கூட நீ பார்ப்பினாக்க அதில் சொல்லப்படுகிற வார்த்தை இருக்கிறது. மலாக்கிய 3 11-12 வசனம் அந்த 8 படித்தோம். 8 குறித்து படித்து பாருங்க. 8-9 சகோதரர் படித்தார், நீங்களும் படிச்சிங்க. 10வது வசனத்தில் வானத்தின் பல கண்களை தங்கி ஆசிரியப்பேன். அந்த 11-12 வாசனை நீ பார்ப்பினாக்க அதில் சொல்லப்படுகிற வார்த்தை இத்தனை: பயிரை தின்று அழிப்பனவற்றை உங்களை முன்னிட்டு கண்டிப்பேன், அவை உங்கள் நிலத்தின் விளைச்சலை பாழாக்க மாட்டா. உங்கள் தோட்டத்தில் உள்ள திராட்சை கொடிகள் கனி கொடுக்க தவற மாட்டா என்கிறார் படைகளின் ஆண்டவர். அப்பொழுது வேற்றினத்தார் அனைவரும் உங்களை பேறு பெற்றோர் என்பார்கள், ஏனெனில் நீங்கள் இனிய நாட்டின் மக்களாய் திகழ்வீர்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, என்ன சொல்றது நீங்க பார்க்கணும் அல்லவா? இல்லைங்களா? பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். கடன் கொடுக்கிறோம்னா மாறணும். ஆக்கணும். அந்த இனச்சட்டத்தில் 28ஆம் அப்படியே பார்த்தோம். 3 அப்படியே படித்தோம். 12 அடுத்தது 13வது வசனத்தை நாம் எடுக்கலாம். 13வது வசனத்தை நாம் எடுக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டாய். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். எப்படி வார்த்தை இன்னைக்கு கடைசி அந்த வார்த்தை நான் கொண்டு போகிறேன். கடைசி கண்டிக்கும். அதனால சொல்லிருக்கும், இன்று நான் உனக்கு விதிக்கும். இன்று டுடே டேட்லாம் குறித்து வச்சுக்கிடுங்க. டேட் டைம்ல குறித்து வச்சுக்க. இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை இல்லைங்களா? கடவுள் அப்படி செய்வார். நீ உயர்வாய் அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். பிரியமானவர்களே, இந்த தியானத்தில் அருட்சகோதரிக்கு நான் தியானம் கொடுத்தேன். அருட்சகோதரிக்கு நான் தியானம் கொடுக்கிற பொழுது முன்னாடி இருக்கிறவங்களாம் சாதாரணமான சின்ன சின்ன சிஸ்டருங்க இருப்பாங்க. பின்னாடி அவங்க சுப்பீரியர் பிரின்சிபால் அந்த அப்படி பின்னாடி இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. அருட்சகோதரி செய்தி கொடுக்கும்போது முன்னாடி எல்லா இடத்துலையும் அது மாதிரி தான். முன்னாடி சின்ன சின்ன சிஸ்டருங்க இருப்பாங்க,
மொதல் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி இருப்பாங்க. பின்னாடி இருந்து பெரிய சிஸ்டம் வைப்பாங்க. நான் அங்கே செஞ்சு கொடுக்கும்போது நான் இந்த மேலே ஒரு இடத்துல நின்று நடந்துக்கிட்டு தான் செய்தி பேசிட்டு இருப்பேன், செய்தி கொடுத்துட்டு இருப்பேன். இந்த வசனத்தை படிக்க சொன்னேன். அப்போ முன்னாடி ஒரு சிஸ்டர் படித்தாங்க. படித்த உடனே மீண்டும் ஒரு வாட்டி படிங்க கேட்டேன். அவங்க மீண்டும் படித்தாங்க. அது என்ன படித்தாங்க, இன்று நான் உங்களுக்கு கட்டளை கடத்தை பிடித்து கடலையை செவி கொடுத்து அவற்றையும் கடைபிடித்து கருத்தாயிரு, அப்பொழுது ஆண்டவர் நினைப்பார். நீ நல்ல ஒவ்வொரு நாளும் பைபிளை படித்து இறைவார்த்தை படித்து அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தேனாக்க ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நீ மேலிட்டு போவார், கீழிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். அந்த சிஸ்டர் அந்த வசனத்தை மேலே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த வசனத்தை அண்டர்லைன் மார்க் பண்ணிட்டு இன்று என்ற வார்த்தையை எனக்கு டேட்டும் போட்டுருச்சு. நான் அதை கவனிக்கல. சில வருடங்கள் கழிந்தது. அந்த சகோதரி, பிரதர் நான் ஒரு தியானத்துக்கு அட்டன் பண்ண தெரியுங்களான்னு இருக்கேன். பார்த்துருக்கேன் சிஸ்டர், ஞாபகத்துக்கு இல்லைன்னு. நீங்கள் இந்த வசனத்தை படிக்க சொன்னீங்க தெரியுதுங்களா, அந்த டேட்டில் போட்டுச்சு எனக்கு. டேட் போட்டுச்சு எனக்கு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்ன விட்டுக்கு. நான் அப்புறம் பார்க்கும்போது அவனுக்கு சொன்னேன்னுக்கு இன்னைக்கு அவங்க சுப்பீரியராக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நாம் ஒப்புக் கொடுக்கலாம், செபிக்கலாம். எல்லாம் நீர் தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை, தெய்வமே நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீ தந்த தானம். ஆம் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு அதன்படி நடக்கிற ஒவ்வொருவர்களும் ஒரு நாள் இப்படி சொல்லணும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நலமாக இருக்கிற பொழுது அவர்கள் இப்படி சொல்லணும். சொல்லுகிறவரும் அதை செயல்படுத்துகிறவரும் நீரே. உமக்கே துதி கனமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்.